ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கையும், 7ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வேற லெவலில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. எந்த வகையில் அந்த புரிதல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களை பத்தி நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்னைக்கு நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்க பிளான் படி பெரும்பாலான காரியங்கள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ திட்டமிட்டு செயலாற்றுங்கள், அதிகமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதை உடனடியாக சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க. தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹைஜீனிக்கான நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் இன்னைக்கு தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபார ரீதியாக பொருளாதார உயர்வு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. நல்ல ஒரு தனலாபம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். ஸோ குடும்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வேற லெவலில் பெறுங்க. இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய செல்வாக்கு அதன் மூலமாக கூடும். மனத்தெளிவு இன்னைக்கு வேற லெவலில் பெறுவீங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவே அகன்றுவிடும். அதனால உங்க காரியங்களில் நீங்கள் வந்து சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொள்வதற்கும் உகந்த ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. உங்க மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதலும் இருக்கிறதுனால உங்களது பலம் பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்க அலுவலக பணிகளில் உங்க கூடுதல் கவனம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு தேவைங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை உங்க பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கு, தவறில்லாமல் செய்து முடிப்பதற்கு, கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் உங்க பணிகளில் நீங்க ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை போன்ற ஒரு இயல்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குங்க. விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முதலீடு காரணமாக அதனுடைய பலனை வந்து இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சக ஊழியர்கள், உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு நெருக்கமான எல்லாரு கூடயும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு மறைந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் புதிதாக சில சங்கடங்கள் தோன்றினாலும் அது எல்லாமே தானாக மறைந்துவிடும். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த தினம் முக்கியமான முடிவுகளை திடீர்னு சில முடிவுகள் எடுக்கிறது நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா அவசரப்படாமல் நிதானித்து நீங்கள் டைம் எடுத்து முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வந்து தரும். ஸோ அவசரப்பட வேண்டாம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுமையாக நிதானமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து டீம் ஒர்க்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலமாக நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. எந்த பணிகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணுங்க. அதில் இளைஞர்கள் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒர்க்குடைய வெற்றிகள் வந்து அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்ங்க. ஏன்னா புதிதாக காதல் கணை உங்கள் மீது பாய தயாராக இருக்கிறது. நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை சிறப்பாக நீங்க பிளான் பண்ணி நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாகவே இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இது வரைக்கும் உங்க கூட நட்புறவுடன் பேசாத பழகாத சில நண்பர்கள் கூட இன்றைய தினம் புதிதாக வந்து உங்க கூட பழகி நட்புறவை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அன்பா வந்து பேசுவாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய மறைமுகமா இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் நீங்க முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு
குவாலிஃபிகேஷன் மிக்க நபரான நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக பெற முடியுங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் கால்நடைகள், ஆடு மாடு போன்ற கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் கால்நடைகளை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக தான் உங்களோட வியாபார வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க. திருமணமானவர்கள் வந்து எல்லா நேரமும் ரொமான்டிக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப சூப்பராகவே இருக்கிறது. எனவே இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய வகையில் அமையும். இன்றைய தினம் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டியது ஒரு கட்டாயமாக அமையுதுங்க. நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மன நிம்மதி கண்டிப்பாக பெற முடியும். அங்கே உட்காந்து நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அமைதியாக உங்கள் பொழுதை கழிப்பதற்கு உகந்த ஒரு நாளுக்கு அதன் மூலமாக நல்ல மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. ஃபேமிலிக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் உத்தியோகத்துக்காக, உங்கள் வியாபாரத்துக்காக, எதுக்காக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் இன்றைய தினம் அதிகமான நல்ல வாய்ப்புகளை கிடைக்க பெறுவீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் அதிகமான முன்னேற்றம் பெறணுங்கிற அக்கறை இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறதுனால வியாபாரம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல சுபமான செய்திகள் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், சுப செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இன்னைக்கு தன்னம்பிக்கை பெருக்கெடுத்து ஓடுங்க. அதனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையுங்க. நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து தரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் வந்து உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக உங்களது உத்தியோக பணிகளை நீங்கள் சிறப்பான வகையில் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக கவனமாக உங்கள் வேலை செய்வது மூலமாக தான் வெற்றியில் உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிட்டு உங்கள் காரியங்கள் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, நண்பர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களது சில நெருக்கமான உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதெல்லாம் தானாக மறைந்து விடுங்க. அதனால நீங்கள் அதுக்காக நேரத்தை வந்து யோசிச்சுட்டு வந்து கடத்த வேண்டாம். இன்றைய தினம் திடீர்னு சில முக்கியமான முடிவுகள்லாம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க. நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சங்கடங்கள் தீரக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எங்களுடைய பிளானிங் காரணமாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க. இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய திட்டமிடல் 2 சேரும்போது வேற லெவலில் உங்களுக்கு முன்னேற்றம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.